டைக்கு ஆல்டர்னேட்டிவா நாம தேட வேண்டிய அவசியத்துல இருக்கோங்க. கண்டிப்பா ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படும். இந்த ஹேர் டை பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு கருமையா கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கருமையான முடிகள் 3 மாசம் வரைக்குமே நல்லா கருகருன்னே இருக்கும். நீங்க தாராளமா இந்த ஹேர் டைய பயன்படுத்தலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. எனக்கு வெள்ளை முடி போகவே மாட்டேங்குது, சீக்கிரம் வெள்ளை முடி வந்துருது அப்படின்றவங்களுக்கு இந்த ஹேர் டை பெஸ்ட் சொல்யூஷனா. இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் நான் இந்த வாழைப்பூவோட இதழ்களை நான் சேர்த்துக்கிறேங்க. இத ஒரு 3 வாழைப்பூ நான் எடுத்துக்கிறேன். இத நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூ நம்மளுடைய ஹேர் டைக்க நல்ல தலையில நல்லா புடிச்சுக்க வைக்குங்க. ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய முடிகளை கருமையாவே வச்சிருக்கோம். இந்த நேச்சுரலான ஹேர் டைல இந்த வாழைப்பூவோட இதழ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறமியா நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் இந்த வாழைப்பூ ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம 2 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நெல்லிக்காங்க கொஞ்சம் காஞ்சி போனதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல பச்சையா இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்பவே காஞ்சி போயிருக்கும் பாருங்க, அத நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா காஞ்சி போன நெல்லிக்காவை அதுவா இருந்தாலுமே பரவாயில்ல. நம்ம ஒரு 2 பெரிய நெல்லிக்காய் இந்த ஹேர் டைல சேர்க்கிறோம். பெரிய நெல்லிக்காயை சேர்த்து நம்ம இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள்லாம் அப்படி கருகருன்னு நல்லா சூப்பரா மாறிடுங்க. 2 நெல்லிக்காய் அளவும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பூந்தி கொட்டை ஒரு சின்ன சைஸ்ல இருக்கிறதுனால நான் ஒரு 5-6 சேர்த்துக்கிறேன். அடுத்து சீகக்காய் ஒரு 4-5 சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் கூட நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்மிலேயே வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கருகருன்னு மாறும் இந்த தண்ணி. அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். சிம்மிலேயே வச்சு கொதிக்க விடுங்க. அப்பதான் இந்த பொருட்கள் எல்லாமே அந்த தண்ணியில கிராஜுவலா இறங்கும். நீங்க ஃப்ளேமை பெருசா வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குனுமே தண்ணி சுண்டிரும். இதோட பொருட்களோட அந்த தன்மை இந்த தண்ணியில இறங்காது. ஓகேவா? பாருங்க, நல்லா சிம்ல வச்சு இந்த ஹேர் டைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. கலர் பாருங்க எப்படி கருகருன்னு மாறிடுச்சு. இந்த தண்ணியை வச்சுதான் நம்ம நேச்சுரலான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது நம்மளுடைய ஹேரை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். நம்ம அப்ளை பண்ணிட்டு 3 மாசம் வரைக்கும் மறுபடியும் ஹேர் டை அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. 3 மாசம் வரைக்கும் கருப்பு போகவே போகாது. அப்படியே கருமை நம்மளுடைய முடியில இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா நல்லா ஊறட்டும். ஒரு நாள் நைட்டு பூரா இதை அப்படியே விட்டுடுங்க. இந்த சீகக்காய் பூந்தி கொட்டை எல்லாமே நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம மார்னிங் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, நைட்டு பூரா அப்படியே வச்சதுல நம்மளுக்கு எவ்வளவு திக்கா நம்மளுக்கு ஒரு டிகாஷன் கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம இந்த பூந்தி கொட்டை இருக்கு பாருங்க, இந்த பூந்தி கொட்டையை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு இதுல இருக்கிற கொட்டை தேவையில்லை. இந்த சதை இருக்கு பாத்தீங்களா, இந்த சதை தான் நம்மளுக்கு தேவை. அதனால இந்த ஒவ்வொன்றை நம்ம பிச்சிடலாம். நல்லா பூரி இருக்கிறதுனால டக்குன்னு பிச்சு வந்துடும். பாருங்க, இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க.
பாருங்க, எல்லாம் இந்த பூந்தி கொட்டை எல்லாமே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எவ்வளோ கருகருன்னு நம்மளுக்கு இருக்கு. வெந்து போய் நல்லா ஊறி போயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டுங்க. அப்போ அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா வந்து இந்த தண்ணியில் இறங்கிடும். நல்லா அது மாதிரி அழுத்தி விடுங்க. பாருங்க எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு டிகாஷன் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரிசலாங்கண்ணி பொடி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மருதாணி பவுடர் வந்து 4 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சின்ன டீஸ்பூன், அதனால வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து அவுரி பொடி வந்து 8 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம மருதாணி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு டபுளாக வந்து அவுரி பொடி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த டிகாஷனை தேவையான அளவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இதில் அப்படியே வச்சுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். 5 மினிட்ஸ்லேயே இந்த ஹேர் டையோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலக்கிக்கோங்க. கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுட்டு நல்லா ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளை முடிகள்லாம் அப்படியே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன். கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்லேயும் சரி ஹேர்லேயும் சரி எந்த விதமான எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வந்து முடியை வந்து அலசிக்கோங்க. முடியை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் டை வந்து நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள் எப்படி வந்து கருன்னு உங்களுக்கு ஹேர் டை கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 மாதம் வரைக்குமே வெள்ளை முடிகள் கருப்பானது அப்படியே கருமையாவே இருக்குங்க. கருப்பு போகவே போகாது. இந்த 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ஹேர் டேயை அப்ளை பண்ணா போதும். நம்ம சேர்த்து அந்த வாழைப்பூவில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு பாத்தீங்க நம்மளுடைய ஹேர்ல நல்லா கருமையா பிடிச்சுக்குங்க. ஹேர் டே அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் இல்லையா? நம்ம கண்ட கெமிக்கல் ஷாம்பை யூஸ் பண்றதுக்கு பதில் வீட்டிலேயே நார்மலா ஒரு நேச்சுரலான ஒரு ஷாம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற கெமிக்கல் ஷாம்பையும் நம்ம அப்படியே நார்மலாக வந்து நேச்சுரலாக மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு வந்து இது வந்து பார்த்தீங்க. அடுத்து வெந்தய பொடி அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு
இதில் நம்ம வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பு வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஷாம்பு பேஸ் வச்சுருந்தீங்கனாலும் அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நல்லா டைலூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர்லாம் டேமேஜ் ஆகாதுங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த நம்ம ஷாம்பு சேர்க்கறதுனால நல்லா நுரையும் வரும். இந்த நேச்சுரலான பொருட்களை சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஹேர் டேமேஜ் ஆகிறதுலேருந்து கொஞ்சமாக பாதுகாப்பும் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நுரை வந்தால் தான் நம்மளுக்கு ஹேர் அலசின மாதிரியே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரியான ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத ஷாம்பை மறக்காமல் சொல்லுங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.